கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரத்தில் ஒரு ஃபேக்ட்ரி, ரன்னிங் ஃபேக்ட்ரி வந்து சேலுக்காக பார்க்குறோம். இது ஆட்டோமொபைல் காம்போனன்ட் ஃபேக்ட்ரி. நல்லா வந்து ப்ராஃபிட்டோட ரன் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 2018-19 பார்த்திங்கன்னா 2015-16 ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 19 கோடி இருந்தது. 2016-17 20 கோடி, 2017-18 32 கோடி, 2018-19 36 கோடி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ப்ராஃபிட் மட்டுமே லேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து 83 லட்ச ரூபா பண்ணியிருக்காங்க. இப்போலாம் 1 கோடி ரூபா கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ரன்னிங் ஆட்டோமொபைல் கம்பெனி. எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷாஸு, ISO 14001 இது எல்லாமே வந்து இது மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. நல்ல வெண்டார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் வெண்டார்ஸ் தான். IATF இப்போ லேட்டஸ்ட்டாக IATFன்னு சொல்லுவாங்க. TS ஆடிட், அது TSோட ஆடிட்டு IATF அது வாங்கியிருக்காங்க. ISO 9000 2015, EMS 14000, ஓஷாஸு இது மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுருக்காங்க. கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதாவது மேஜர் கஸ்டமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனி கொடுத்துருக்கானுங்க. போகன் வில்லே அப்படின்னு சொல்லிட்டு போன்ஃபி கோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கும். மிச்லின், TVS, நிசான், அசோக் லேலண்ட், டாட்டா, வெஸ்டியானு, நிசானு, ஃபோர்டு, ரெனால்ட் டிசானு, ராணி, அசோக் லேலண்ட், மோபிஸு, டயாம்லரு எல்லாமே டாப் லெவல் MNCs. அவங்களதான் இவங்க சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஜென்செட் கொடுத்துருக்காங்க. பவர் எப்பயுமே இருக்கும். பைக் பார்க்கிங் ப்ளஸ் கார் பார்க்கிங் ஸ்டாஃபுங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 118 அடி ஃப்ரண்டேஜ். நல்ல ஒரு பில்டிங்கோட வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பில்டிங் தனித்தனியாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கு, இது வந்து பாத்ரூம், கீழே இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கு வந்துட்டு கீழே பாத்ரூம் டாய்லெட். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 அடிக்கு மேலே காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் RR காம்பவுண்டு, நல்ல ஒரு RR காம்பவுண்டு. 50 அடி ரோட்டில் இருக்குது ஃப்ரண்டேஜ். பாருங்கள், இது பாத்ரூம். லேடிஸ் தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுதான் பில்டிங்கோட வியூ. உங்களுக்கு சவுண்டே கேட்கும். ஏர்போர்ட் நியர்பை இருக்குது. ஃப்ளைட் போயிட்டுருக்கு. இது ரா மெட்டீரியல் ஸ்டோர் இருக்குது. யார்டு தனியாக கொடுத்துருக்காங்க. இது ரா மெட்டீரியல் ஸ்டோரு. நம்ம அந்த பக்கம் உள்ளே வந்து பார்க்கலாம். இது ரா மெட்டீரியல் ஸ்டோரு. ப்ளஸ் இங்கே வந்துட்டு ஸ்க்ராப் யார்டு, ஸ்க்ராப் மட்டும் இங்கே தனியாக வைப்பாங்க. ப்ராப்பராக எல்லாமே இருக்கும். ஏன்னா ISO கம்பெனி ப்ளஸ் ஓஷாஸ்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னாலே அந்த மெயின்டெனன்ஸு, தனித்தனியாக ஸ்டோரேஜ் வைக்கிறது, மெட்டீரியல் ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே இவங்க பண்ணுறது எல்லாமே டாப் லெவல் MNC கம்பெனி சப்ளை பண்ணுறது எல்லாமே. அதனால் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். டோட்டல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 35,000 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் வந்து பார்த்திங்கன்னா RCC ரூஃப் வந்து 7,500 ஸ்கொயர் ஃபீட்டு. 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு ரூஃப் ஷீட்டிங் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 40,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். கீழே வந்து ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. மேலே ஆஃபீஸ். நம்ம மேலே அப்புறம் போய் பார்க்கலாம். மேலேயும் பார்க்கலாம். கீழே நம்ம ஃபஸ்ட்டு போவோம். என்ட்ரன்ஸில் ரிசப்ஷன் மாதிரி குத்தூரில் கேத்துட்டு இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 ஸ்கொயர் ஃபீட்டில் 15,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா லீஸில் இருக்குது. கண்டோன்மெண்ட் லீஸில் இருக்குது. அது இப்போ வந்து சேல் டீட் பண்ணி கொடுப்போம். நிறைய இடத்துல பண்ணி கொடுத்துட்டு வருவாங்க. அதுவும் சேல் டீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து அவுட்ரேட், இதில் அவுட்ரேட்டில் இருக்குது. அதாவது சேல் டீட்டில் இருக்குது. உள்ள என்ட்ரானிங் வந்து ஒரு டிஸ்பிளே யூனிட்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா நான் ஒர்க்கிங் செக்ஷன் டிஸ்பிளே பண்ணி, சாம்பிள்ஸ் டிஸ்பிளே பண்ணி என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த இது ஓப்பன் பண்ணால் நல்லா வெளிச்சம் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ப்ரொடக்ஷன் ஏரியா. ப்ரெஸ், இது ஃபுல்லாகவே ப்ரெஸ் வச்சுருக்காங்க. இதிலே கொடுத்துருவாங்க 60 டன் ப்ரெஸ்ஸு, 40 டன் ப்ரெஸ்ஸு, 100 டன் ப்ரெஸ்ஸு, 80 டன்னு, 40 டன்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ப்ரெஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுறது 40 டன்லேருந்து இருக்குது. நல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஸ்டோர். இது வந்து ரா மெட்டீரியல் ஸ்டோரு. பேலட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். ரா மெட்டீரியல் ஸ்டோரு.
நம்ம இப்போ உள்ளே போகலாம். என்ட்ரு ஆகிட்டு உள்ளே வந்திருக்கோம். 2 சைடில் லேண்ட் வந்து அப்படியே பிரியுது. நல்ல ரூஃப் ஹைட் பாருங்கள். ஆர்சிசி ஹைட் வந்து வெளிச்சத்துக்காக நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு லைட்டும் போடல. உள்ளே நல்லா வெளிச்சம் பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இது வந்து லிஃப்ட்டு ஃபோர்க் லிஃப்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுக்காக, மூவ் பண்ணி அப்படியே பேலட்டை தூக்கி போகிறதுக்காக. இந்த பக்கம் நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு வந்துடுவோம். இது வந்து ஆஃபீஸ்க்கு மேலே போகிறதுக்கு இன்னொரு வழி. நான் மேலே ஆஃபீஸ் காமிச்சேன் இல்லைங்களா, நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். அந்த பக்கம் காமிக்கிறது போகிறதுக்கான ஒரு வழி. இது ஒரு குவாலிட்டி ரூம் இருக்குது. இங்கேயும் ப்ரெஸ் இருக்குது. இங்கேயும் 40-10 ப்ரெஸ்லேருந்து 30-10லேருந்து இருக்குது. உங்களுக்கு 20-10 இருக்குது ப்ரெஸ். 20-10, 30-10, 40-10, 60, 80 வரைக்கும் இருக்குது. 100-10 வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் நல்ல வேல்யூபான ஒரு ப்ராடக்ட். இதெல்லாம் ஃபவுண்ட்ரியில் இருக்கிறவங்க இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நல்லா வந்து ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இது. இங்கேயும் வரும் பில்டிங் கட்டிட்டு மேலே ஏற்றிருக்காங்க ரூஃபு. இந்த சைட் போகலாம். இங்கேயும் ப்ரெஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல லைட் சிஸ்டத்துலேருந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. மிஷின்ஸோட காஸ்ட்டே வந்து நிறைய வரும். எல்லாமே கோத்ரேஜ் ப்ரெஸ் மிஷினு. இது மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸில் நானே ஒர்க் பண்ணியிருக்கேன் டிவிஎஸ் கம்பெனியில். நல்லா வந்து ப்ரொடக்ஷன் போகக்கூடிய ஒரு இது. 440 volts EB சப்ளையர் குவாலிட்டி ரூம். அது தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் ஜென்ரல் ஸ்டோர், மெட்டீரியல் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு ஸ்டோர், மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுற ஏரியா. இது ஆஃபீஸு. அப்படியே நீங்கள் செட்டப்போடு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பிஸ்னஸோடு அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து ஃபேக்ட்ரி எனக்கு தேவை, லேண்டை மட்டும் தான் தேவை அப்படின்னா நீங்கள் லேண்டாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மொத்தமாக எடுத்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிவிட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கிறதால லாஜிஸ்டிக் யூனிட் வைக்கலாம். ஏன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதால லாஜிஸ்டிக் ஆஃபீஸு, லாஜிஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வேர் ஹவுஸு, நீங்கள் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேர் ஹவுஸு, பெரிய வேர் ஹவுஸ்லாம் பக்கத்தில் இருக்குது. இல்லை நல்ல ஒரு பெரிய பங்களா ஏர்போர்ட் பக்கத்தில் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா பண்ணலாம். ஃபுல் CCTV. இதுதான் நம்ம வந்து என்ட்ரன்ஸ். அது இந்த பக்கம் ஒரு கேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் நம்ம வந்து என்ட்ரன்ஸ். அங்கே தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். அதோட என்ட்ரன்ஸு ஃபுல்லி வந்து RR காம்பவுண்டட். இங்கே வந்து உள்ளவே ஜென்ஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. உள்ள ஒர்க்கர்ஸ் வந்து உள்ளேருந்து வெளியில் அவ்வளோ தூரம் போயிட்டு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் ஒர்க் பண்ணுற ஸ்டோருக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சுற்றி எல்லா இடமும் நம்ம பார்த்துருக்கோம். இண்டஸ்ட்ரியில் பார்த்து தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ப்ராஃபிட் எப்படி வரும். இவ்வளோ மிஷின்ஸ், இவ்வளோ பெரிய ஏரியா சிட்டிக்குள்ளே இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர், உரகுடம் அந்த சைடில் தான் போய் எல்லாம் மரமேல நகர். இது வந்து ரொம்ப பல்லாவரம் சிட்டிலே இருக்குது உங்களுக்கு. இங்கேருந்து நம்ம பார்த்தோம். அடுத்து இங்கே ஒரு ஏரியா இருக்குது, இதையும் பார்த்துடலாம். எல்லா ஒர்க்கிங் ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க எல்லாமே. இது குவாலிட்டி கண்ட்ரோல். இது ஒரு ரூம். இது ஒரு யார்டு ஸ்டோரேஜ் ஏரியா. நல்ல ஒரு பெரிய ஏரியா. இது லேப் எக்யூப்மெண்ட்லாம் வந்துருக்கு. லேப் எக்யூப்மெண்ட்டு அதில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து இது ஒரு ஏரியா, ஸ்டோரேஜ் ஏரியா. இது ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா ஃபுல்லாக. அங்கேயும் உங்களுக்கு வந்து பாத்ரூம் அது மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வெளியிலையும் பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி நல்லா எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். RR காம்பவுண்டு, தென்னை மரம் எல்லாமே இருக்குது. நல்லா கேப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. அங்கேயும் உங்களுக்கு வந்து ரூம் இருக்குது. இந்த சைட்லையும் ப்ரெஸ் கொடுத்துருக்காங்க, கம்ப்ரெசர், எல்லா மெட்டீரியலும் இருக்குது. ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு மெட்டீரியல்ஸ் உள்ளே வச்சுருக்காங்கன்ட்டு.
மெட்டீரியல் காசே க்ரோர் கணக்கில் வரும். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் இந்த இடத்துல. இது வரைக்கும் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் தனித்தனி கேட்டு, எல்லாமே தனித்தனி கேட்டு, எல்லா ஏரியாவுமே ப்ராப்பராக இருக்குது. உங்களுக்கு இப்போ ஃப்ளைட் சவுண்ட் கேட்கும். ஃப்ளைட் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம இப்போ ஆஃபீஸ் செட்டப் எப்படி இருக்குன்னு நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். இந்த பக்கமும் ஆஃபீஸ்லேருந்து இறங்கி வரலாம், கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு அதுலேருந்து இறங்கி வரலாம், அந்த பக்கமும் இறங்கி வரலாம். மேலே ஆஃபீஸ்லேருந்து உள்ள கீழே வர்றது 2-3 வழி இருக்குது. நம்ம இப்போ அப்படியே வெளியில் போயிட்டு ஆஃபீஸ் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் டை செட்டப் ஏரியெல்லாம் பார்க்கலாம். இது நம்ம இன்னும் பார்க்கல, நான் உள்ளே கூப்பிட்டு வரேன். அப்படி அதாவது இப்போ ப்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, ப்ரெஸ்ஸோட டைலாம் தனியாக அடிக்க வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு பொருளும் இங்கே வந்து காஸ்ட்டு தான். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ்ஸே எவ்வளோ ப்ரெஸ் இருக்குமா, 150 டன் ப்ரெஸ். இது 100 டன் ப்ரெஸ். இது வந்து 50 டன் ப்ரெஸ்ஸு. பாருங்கள், டையெல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஒவ்வொரு ப்ரெஸ்ஸுக்கான டையும் தனித்தனியாக இருக்குது. ஃபுல்லாக டை. இதில் கம்பெனி பேரே போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அசோக் லைலாண்ட் ப்ராடக்ட்டுக்கு பண்ண வேண்டிய டைஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அசோக் லைலாண்டு, ராணி, கிமல், லூகாஸ் டிவிஎஸ்ஸு எல்லாத்தையுமே ரேக்கில் நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ மேலே போய் ஆஃபீஸ் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் ரிசப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. யாராவது கெஸ்ட் வந்தாலும் டீ காஃபி கொடுக்குற மாதிரி ரிசப்ஷன் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஆஃபீஸ் செட்டப் ஃபுல்லாகவே கேபினாக பிரிச்சுருக்காங்க. இது வரையில் ஸ்டாஃப்ஸ் உட்கார்றதுக்கு. உள்ளே வந்து எம்டி, மேனேஜர், இந்த மாதிரி எல்லா பொசிஷன், ஹை பொசிஷன் இருக்கவங்க எல்லாருக்கும் தனித்தனி கேபின் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம். உள்ள இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம். இப்போ இண்டஸ்ட்ரினாலே கண்டிப்பாக ஒரு மீட்டிங் நடக்கும். அதனால் மீட்டிங்கான ரூம் இது, கான்ஃபரன்ஸ் ரூமு. இதெல்லாம் ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுற ஏரியா. நல்லா அழகாகவே பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஒரு ரூம் இருக்குது. ஒரு மேனேஜர்ஸ்க்கும் ஒரு ரூம், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, அது மாதிரி எல்லாமே ரூமு ஃபுல்லி ஏர் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சீட் எல்லாமே போட்டு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் செட்டப் அப்படியே கூட எடுத்துக்கலாம். ப்ரெஸ் காம்பவுண்ட் யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அப்படியே செட்டப் கூட எடுத்துக்கலாம். நல்ல ஒரு செட்டப், நல்ல ஸ்ட்ராங் பில்டிங்கும் கூட. மேலே அடுத்த ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். இது ஒரு ரூம் இருக்குது, நான் திறக்கல. மேலே எதுவும் செகண்ட் ஃப்ளோர். நீங்கள் இப்போ கேண்டீனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேலே கேன்டீன், இல்லை யாராவது ஸ்டாஃபே இங்கே தங்க போகிறாங்க அப்படின்னா அதை மாற்றிக்கலாம். நீங்கள் இப்போ நிறைய பேர் வந்து ஹிந்தி பீப்புள் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் வந்து இங்கே தங்குற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஆர்சிசி ஷீட்டு தான். மேலே பாத்ரூம், டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் ஃபுல் வியூ நம்ம போன எல்லாமே இடமும் தெரிஞ்சு பாருங்கள். இப்படியும் ஷெட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்துலேயும் ஷெட் இருக்குது. உள்ளே போயிட்டு 2 பக்கமும் அப்படி பிரியும் லேண்டு. நல்ல ஒரு பெரிய காம்பவுண்டு, ஆர்ஆர் காம்பவுண்டு, நல்ல பெரிய காம்பவுண்டு. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ரேட் சேல் 40 கோடி ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். நீங்கள் இதை எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். லாஜிஸ்டிக் ஏரியாவும் பண்ணிக்கலாம். இல்லை பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கிறதால நீங்கள் இதை வந்து ஒரு வேர்ஹவுஸாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதமான கமர்ஷியல் பர்பஸுக்கும் சூட்டபிளாக கூட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஹோட்டலு, லாட்ஜு. இங்கேருந்து வியூ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் வியூ. பவர்லேருந்து மரங்கள் எல்லாமே 40-50 வருஷத்து மரங்கள்லாம் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. கமர்ஷியலாக எல்லா விதமான கமர்ஷியல் யூஸுக்கும் சூட்டபிளாக கூட ஒரு ப்ராப்பர்ட்டி. இண்டஸ்ட்ரி, லாஜிஸ்டிக் மெயின். ஏன்னா இப்போ பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் இருக்குதா, லாஜிஸ்டிக் தான் ரொம்ப சூப்பரான ஒரு இடம். லாஜிஸ்டிக் அண்ட் வேர்ஹவுஸு, உங்களோட மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஏன்னா ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்கிறதால அதையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் நான் கிடைக்க நம்புறேன். இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி செட்டாக சேலுக்கு எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.